இப்போது லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஈவனாக இருந்தால் எப்படி அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 2001லேருந்து என்ன இருந்தது 2008 கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் 2012க்கும் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ 2001, 2002, 3, 4, 5, 6, 7, 8னா மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எத்தனை இயர்ஸ் இருக்குன்னா 8. ஸோ இது ஈவனாக இருந்தால் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இயர்ஸ் எழுதிடணும். கரஸ்பாண்டிங் இது கொஸ்டினில் இருக்கிறது தான் ஒய். ஓகே, அந்த மாதிரி எழுதிடணும். நெக்ஸ்ட்டு ஸோ இது நான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போது 2001, 2, 3, 4, 5, 6, 7, 8னா கரெக்டாக 2004க்கு மேலே 4 கீழே 4 இருக்கா. ஸோ இப்போ ஈக்குவலாக என்ன பண்ணோன்னா இது ஈவன் நம்பர்னால -0.5 மேலே -1.5 அப்படி தான் எழுதணும். டிவிஷன் -2.5 அடுத்து என்ன வரும் -3.5. சப்போஸ் அதுக்கு மேலே இருந்தால் -4.5 -5.5 அந்த மாதிரி. கீழேனா +0.5 +1.5 +2.5 +3.5 அந்த மாதிரி. ஸோ இது டீவியேஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன பண்ணோன்னா இந்த காலம் இருக்குல்ல இது × 2. ஸோ -3.5 × 2னா -7, -2.5 × 2னா -5, அதே -1.5 × 2னா -3, -0.5 × 2னா -1, 0.5 × 2னா 1, 1.5 × 2னா 3, அதே மாதிரி 2.5 × 2னா 5, 3.5 × 2னா 7 அந்த மாதிரி. அதுக்கடுத்து நார்மலாக x2 இது விட்டுருங்க, 2 வேல்யூ நம்ம கீழே கண்டுபிடிப்போம். அப்புறம் நார்மலாக சமேஷன் y, சமேஷன் x, சமேஷன் xy, சமேஷன் x2 அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் எஸ், அதான் yc = a + bx. ஸோ வென் சமேஷன் xy = 0 அப்படின்னு வரும்போது a = சமேஷன் y/n, b = சமேஷன் xy / சமேஷன் x2. அப்போ ஏவோட வேல்யூ என்ன வருது, பியோட வேல்யூ என்ன வருது எழுதினோம். அப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏக்கும் பிக்கும் என்னது, எக்ஸுன்னா என்ன அர்த்தம், ஒன்றுத்துக்கும் எக்ஸ் என்ன -7 -5 -3 -1 1 3 5 7 அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிச்சா. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டாங்கன்னா 2012க்கு கேட்டாங்க. நமக்கு 2008 வரைக்கும் தான் இருக்குது. 2008ல் எக்ஸோட வேல்யூ என்னது, எக்ஸோட வேல்யூ 7. அடுத்தது 2009னா 9, 2010 11 12 அடுத்த வேல்யூ போடணும். இப்போ 7 9 11 13 15. அப்போ 2012ல் எக்ஸோட வேல்யூ என்ன 15, அதுதான். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல 15 போட்டால் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். நல்லா பார்த்துக்கோங்க, சமேஷன் x = 0ன்னு வரும்போது தான் இந்த ஃபார்முலா அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இன்கேஸ் சமேஷன் x = 0ன்னு இல்லை வரலன்னா அப்போது இந்த ஈக்குவேஷனில் தான் போடணும். ஏன்னா சமேஷன் x 0வாக வந்தால் மட்டும்தான் நம்ம இதுலேருந்து, ஏன்னா இதுலேருந்து தானே அந்த a = b = வந்தது. ஸோ நல்லா பார்த்துக்கணும், சமேஷன் x என்ன வேல்யூ வருது 7னா நார்மலாக நீங்கள் இதிலே போட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லை சமேஷன் x 0னா அப்போது சமேஷன் y = n. ஏன்னா என்னது, சமேஷன் y / n, அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் மெயின். ஓகே, thank you.